இதுதான் மெக்டானல்ஸோட லார்ஜ் மீல், இதுதான் மெக்டானல்ஸோட மீடியம் மீல். 3 மீடியம் மீல் வாங்கலாமா இல்ல அதே பிரைஸ்க்கு ஒரு லார்ஜ் மீல் வாங்கலாமா அதை தான் பார்க்க. இந்த கம்பேர் வீடியோ பண்றதுக்கு எங்க ஊர்ல புதுசா திறந்திருக்க மெக்டானல்ஸ் போயிட்டோம். உள்ள போய் பார்த்தா சரியான கூட்டம். பில்லிங் கவுண்டர்ல வெயிட் பண்ணாம சோ அங்க இருக்க பில்லிங் மிஷின்லயே ஆர்டர் பண்ணிட்டேன். அங்க இருக்க அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. 3 மீடியம் மீல் ஒரு லார்ஜ் மீல் இதுக்கு தான் கம்பேர் பண்ண போறோம். பட் நாங்க அங்க 2 பேர் போயிருந்தனால எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஒரு மீடியம் ஒரு லார்ஜ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆர்டர் கொண்டு வந்த அக்காட்ட நான் 2 மீடியம் ஒரு லார்ஜ் ஆர்டர் பண்ணேன்னு தெரியாம சொல்லிட்டேன். அந்த அக்காவும் எந்த கேள்வியும் கேட்காம கீழே போயிட்டு திரும்பி எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துட்டு வந்தாங்க. மெக்டானல்ஸ்ல இருந்து யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். நான் மொத்தம் 3 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லார்ஜ்ல 59 தான் இருந்துச்சு. பட் ஸ்மால் 3த்தையும் சேர்த்தோம்னா 120 கிட்ட இருக்கு. அதே மாதிரி கோக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கப் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்மால் கப் தான். நம்ம அப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட ஒரு கப் கோக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸ்மால் பர்கர் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் லார்ஜ் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. நம்ம டேஸ்ட் வைஸ்ல பார்த்தோம்னா அவ்வளவா எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ நம்ம குவான்டிட்டி வைஸ்ல பார்த்தோம்னா 3 மீடியம் தான் ஒரு லார்ஜை விட பெஸ்ட்னு எனக்கு தோணுது. 3 மீடியமோட பிரைஸ் இதுதான், ஒரு லார்ஜோட பிரைஸ் இதுதான். நீங்க நெக்ஸ்ட் டைம் மெக்டானல்ஸ் போனா 3 மீடியம் மீல் வாங்குவீங்களா இல்ல ஒரு லார்ஜ் மீல் வாங்குவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.